அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு 10 ஆண்டுகள் அரசியல் அதிகாரத்தில் இல்லாமல் போகிற நிலைமை அவங்களுக்கு வந்துட்டு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்தது, அதை அவர் தவற விட்டுட்டார். முறையான அரசு என்னன்னா திமுக அரசு அகற்றப்படுது. அப்போ மெஜாரிட்டி வராத விஜயும் 3வது இடத்துக்கு வந்த எடப்பாடியும் சேர்ந்து ஒருத்தர் முதல்வர், விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வருங்கிறது தான் முறையான ஒரு அரசியல் நடவடிக்கையாக இருக்க முடியும். அல்லது இன்னும் கொஞ்சம் தம் பிடிச்சி அரசியல் பண்ணுனா 3வது இடத்துல இருக்கக்கூடிய மாயாவதி முதல்வரான மாதிரி எடப்பாடி முதல்வராக வர முடியுமாங்கிறத பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப காம்ப்ளசண்டாக தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளையும் கோட்டை விட்டுக்கிட்டு அதிகாரம்னா எவ்வளோ வலிமையானதுங்கிறத புரியாமல், அவருக்கு அதிகாரத்தையும் சரியாக கேப்சர் பண்ண முடியாமல், திருமாவளவனை மையமாக வச்சு அவருக்கு கிடைச்ச அதிகாரத்தையும் கோட்டை விட்டுக்கிட்டு இப்போ அதிகாரம் விஜய் பக்கம் வரவும் தாவேக்கா தவிர தாவேக்கா அரசல்ல, தாவேக்கா, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கூட்டணி அரசு, 4 கட்சி கூட்டணி அரசு அமைஞ்சதும் அதற்கு 120க்கு மேலே 121 மேலே எம்எல்ஏக்கள் அதுக்கு இருந்த மெஜாரிட்டி இருக்கவும் இப்போ அவரை சார்ந்தவங்க இனிமே இவரை நம்பி எப்படி நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும்? இன்னும் 4 ஆண்டுகள் 11 மாதம் இருக்குது, இதுவரை இவர் கூட நின்று ஃபைட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது 2வது இடத்துக்குள்ள ஸ்டாலின் வந்துட்டாரு, தெளிவாக ஸ்டாலின் 2வது இடத்துக்குள்ள